ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யஷ் வந்து ஒரு மூவியில் விமல் நடிச்சிருப்பார் இல்லையா, எந்த பொருளும் ஒழுங்காக இருக்காது அந்த வீட்டில். அந்த மாதிரி நம்ம அப்புக்குட்டி வந்து அவன் பொம்மையை எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு பொம்மையாக எடுத்து காட்டுறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பொம்மை பேஸ்கெட்டோட நிலமையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு இந்த பேஸ்கெட்டோட நிலமையை பாருங்களேன் கொஞ்சம். இப்போ பார்த்துருப்பீங்கள்ல, அவன் பொம்மை பேஸ்கெட்டு எந்த நிலமையில இருக்குது. வாங்க ஒரு ஒரு பொம்மையாக எடுத்து காட்டுறேன். அவன் எப்படி ஒரு பொம்மையை கூட ஒழுங்காக வச்சுருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு காட்டுறேன் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு இந்த பொம்மையை காட்டுறேன். இது வந்து ஒரு சேவல் பொம்மை, அழகான சேவல் பொம்மை. அந்த சேவல் பொம்மைக்கு மேலே ஒரு கொண்டையை காணும் பார்த்தீங்களா? கொண்டையும் காணும், மூக்கையும் காணும். இப்படி தான் இவன் வச்சுருக்கான். எல்லாத்தையும் உடச்சி போட்டான். இதை வாங்கி ஒரு 6 months கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இதோட நிலைமையை பார்த்தீங்களா? அடுத்த பொம்மையை பார்ப்போமா? அடுத்து புக்கு பார்ப்போம். ஓகேவா? ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் புக் பார்ப்போம். இப்படி பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா வச்சுருக்கானா? ஆனால் உள்ளே பார்த்தோம்னா இல்லை பாருங்க, எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? ஒரு பேஜு இன்னொரு பேஜு பாதியாக கிழிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிறன்ற பேரில் புக்கே காணாமல் போச்சு. அதுவாக அந்த புக்காகுது பரவாயில்ல, ஓகேவா? ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது. ஆனால் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃப்ரண்ட் பேஜும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாத்தையும் படித்து கிழிப்பாங்கள்ல, என் பையன்தான் படித்து கிழிச்சு வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒழுங்காக வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்களா? இந்த ட்ரெயினை கிடையவே கிடையாது. ட்ரெயின் முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஓட்டை. இந்த ஓட்டையை உருவாக்கி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவன் வயசு கேட்குறீங்க, 1.5 வயசு தான் ஆகுது. ஆனால் இவன் பண்ணுற சுட்டித்தனத்தை பார்க்குறீங்களா? எப்படிலாம் பண்ணியிருக்கான் பாருங்க. அடுத்து ஒரு பொம்மையை காட்டுறேன், பயந்துடாதீங்க. எப்படி பண்ணி வச்சுருக்கானு. இந்த பொம்மைக்கு அழகாக தலையிலலாம் ஒரு கேப் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை காணும். மீன் ஒரு காலையே புட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா என் பையன். நெக்ஸ்ட்டு இந்த வீல், இது பார்த்துருப்பீங்களா நிறைய பேர். ஆக்சுவலாக இதில் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த பட்டன் நம்ம போட்டால் லைட் எரியும். ஆனால் எங்கள் பொம்மையில் எரியாது. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். அழகாக இப்படி தள்ளிகிட்டே போகலாம். ஆனால் அந்த ஸ்டிக்கும் உடஞ்சி போச்சு. உடச்சிட்டான் என் பையன். அடுத்தது நான் காமிச்சல்லையா புக்கு, அதோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இந்த பொம்மையா இது ஒழுங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இது நடுவில் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது சுற்றும் போது அழகாக சவுண்ட் கேட்கும். ஆனால் இப்போ கேட்கல, நல்லா ஈஸியாக சுற்றுது பார்த்தீங்களா? இதையும் அந்த பைப்பில் உடச்சி வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பறக்கும் குதிரை. இந்த குதிரையோட நிலவை பார்த்தீங்களா? எல்லாம் எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு. இந்த குதிரையை ரொம்ப மோசமாக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் இது உடச்சிட்டு இங்கே அழகாக ஒரு ஸ்டிக் மாதிரி வரும். இந்த குதிரையை இப்படி அழகாக தள்ளிட்டே போனால் இது அழகாக சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுவும் கிடையாது. அடுத்தது கார் பார்ப்போமா? கார் அழகாக இருக்குல்ல? ஆனால் இங்கே பார்த்தீங்களா எப்படி தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீல் பார்க்குறீங்களா எவ்வளோ லூஸாக இருக்குன்னு? எல்லாம் என் பையனோட வேலை தான். ஒரு பொம்மை கூட உருப்படியே கிடையாது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை கொஞ்சம் பாருங்கள். இது என்னதுன்னு, இது என்ன தெரியுதா? காத்தாடி பிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. இதுதான் அவன் வச்ச மிச்சம், விளையாடி வச்ச மிச்சம் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன
என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா ஸ்டிக்கு, அந்த குதிரைக்கு வரும்ல அந்த ஸ்டிக். இது இப்படி இப்படி வச்சு தள்ளிகிட்டே போகிற ஸ்டிக்கு உடச்சி வச்சுருக்கான். அந்த குதிரையிலேருந்து உடச்சி வச்சுருக்கான். இன்னும் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பொம்மை வச்சுருக்கான். அந்த பொம்மையோட காலை பார்த்தீங்களா, இன்னும் நிறைய பொம்மை உள்ளே வச்சுருக்கான். அதுவும் உடஞ்சி தான் இருக்குது. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். மறக்காமல் இன்னும் என்னென்ன பொருள்லாம் அவன் உடச்சி வச்சுருக்கான்னு கண்டிப்பாக காட்டுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.